இந்துக்கள திரட்டணும்னா, அவங்களுக்கு ஒரு செயற்கையாக ஒரு எதிரிய காமிக்கணும். யாருடா எதிரி இந்துக்களுக்குன்னா, அவங்க தான் இன்னைக்கு 80% இந்தியாவுல. எதிரி யாருன்னா முஸ்லீம்கள் தான் எதிரி. கிறிஸ்தவர்கள் தான் எதிரி. கம்யூனிஸ்டுகள் எதிரி. ஆனா உண்மையிலேயே இந்துக்களுடைய எதிரிகள் யார் என்றால், 1950களில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கொடூரமான ஜமீன்தார்கள், நிலப்பிரபுக்கள். பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிலப்பிரபுத்துவத்துடைய சமூக கொடுமைகள் தொடரும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெருமுதலாளிகள் உருவாயிட்டாங்க. அதானிகள், அம்பானிகள், டாட்டாக்கள், பிர்லாக்கள். இவங்க கிட்ட நாட்ட ஒப்படைச்சுக்கிட்டு தர்றானுங்க. அதனால தான் இவ்வளவு துன்பம், துயரம், விலைவாசி உயர்வும், வேலையில்லா திண்டாட்டம். இத மறைக்கணும். யார்கிட்ட இருந்து? இந்துக்களுடைய கண்களில் இருந்து இந்த உண்மைய மறைக்கணும். மெய்யான எதிரிகள் இந்த நிலப்பிரபுத்துவ மிச்ச சொச்சங்களும், இந்த பெருமுதலாளித்துவம் தான். மெய்யான எதிரி மனுவாதமும், இந்த பெருமுதலாளியமும் தான் என்பத மறைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? திசை திருப்பணும். இங்க பாரு உன் எதிரி யாருன்னா, பாமர முஸ்லிம்கள், பாமர கிறிஸ்தவர்கள், உழைக்கும் மக்களுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட்.